வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். மார்ச் மாதம் 2024ஆம் வருஷம் மார்ச் மாதத்திற்கான பலன்கள். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலம். அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் நமக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் பொழுது நன்மைகள் ஏற்படும். 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அதுக்கப்புறம் புதன் 8ஆம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன் 9ஆம் இடத்துக்கு போகிறார். சுக்கிரன் 8ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து ஜாயின் பண்ணுறார். ஆனால் 7ஆம் இடத்தில் உங்களுடைய ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செவ்வாய் உச்சமாக இருப்பது நல்லது. இது 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது, ரெண்டும் கலந்து வரக்கூடிய ஒரு காலம். ஆனால் முக்கியமான விஷயம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், செலவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிளான்டாக தான் இருக்கணும். அதிகமாக நம்ம கையை விட்டு போனாலும் கடன் வாங்குகிறோம், பிரச்சனைகளில் மாட்டுறோம். முடிஞ்ச வரைக்கும் ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கிறார். சனி வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது என்னாகும், தேவையில்லாத வார்த்தைகளை விடுவீங்க. அதுவே உங்களுக்கு தொல்லைகளை தரக்கூடிய வகையில் அமைஞ்சு போயிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த 15ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடக்கிறது. ஒன்று, செவ்வாய் 8ஆம் வீட்டுக்குள்ளே வராரு. ஆனால் அதே நேரத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் 9ஆம் வீட்டுக்கு போகிறார். இது ஒரு விதத்தில் நன்மையை தரும். என்னென்னா, வீட்டில் ஓரளவுக்கு ஆதரவு சூழல் பெருகும். அது ஓரளவுக்கு நன்மை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட். அப்போ இந்த மாதம் அந்த எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது. இந்த 10th +2லாம் அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், அதிர்ஷ்டம் உதவிகரமாக இருக்கும். அதனால் இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது. செவ்வாயும் சனியும் கூடுகிறது 15ஆம் தேதிக்கு மேலே. இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல வேளையாக சுக்கிரனும் கூட இருக்கார். வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. நம்ம ஏதோ ஒரு யோசனையில் வண்டி ஓட்டுவோம், பிரச்சனை, ஒரு ஆக்சிடெண்ட்டு, ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் முழுக்கவே அது உங்களுக்கு அப்ளிகபிள். வண்டி வாகனங்களை ஓட்டும்போது கவனமாக இருங்க. ஆட் ஹவர்ஸில் வண்டி ஓட்டாதீங்க. பெரும்பாலும் சொல்கிறாங்க நைட்டு 3 மணிக்கு மேலே தான் ஆக்சிடெண்ட்டுன்னு. தூங்கிடுறாங்க எல்லோரும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஏன் வண்டி ஓட்டணும்? அப்படி அவசரம் இல்லை. ஒரு இடத்துக்கு போனால் 11 மணி 12 மணிக்குள்ளே நைட்டு அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் காலையில் 5 மணிக்கு அப்புறம் வண்டி எடுத்தால் நல்லது. அந்த நேரங்களில் ஓட்டக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சில பேருக்கு இன்னோவேட்டபிள், நான் ஒரு டிரைவராக இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. டெஃபினட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தால் ஓரமாக நிறுத்தி ஒரு டீ ஏதாவது சாப்பிட்டு கொஞ்சம் நிதானிச்சு ஓட்டுங்க. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யூ ஆர் ப்ரோன் டு ஆக்சிடென்ட்ஸ். ஸோ டேக் கேர். இந்த ஒரு காலகட்டத்தில் அனாவசிய சண்டையெல்லாம் இழுக்காதீங்க யாரோடையும். முடிஞ்ச வரைக்கும் சமாதானமாக போங்க. அவன் தப்பே பண்ணியிருந்தா கூட சரிப்பா போ அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸிங்காக போயிடணும். இதனால் ஒன்றும் உங்கள் ப்ரெஸ்டீஜ் எல்லாம் கெட்டு போக போகிறதில்ல. இந்த காலகட்டம் ஏதாவது பண்ணால் உங்களுக்கு ஃபிசிக்கலாக பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ கவனமாக இருங்க. மற்றபடி பிரச்சனை இல்லை. இந்த போலீஸ்காரன் இந்த விஷயத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தேவையில்லாமல் நம்ம போனால் நம்ம விக்டிமைஸ் ஆகிடுவோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். இப்போ சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா, நம்ம ஏதோ ஃபேஸ்புக்கில் ஒன்று பார்க்குறோம், அதுக்கு ஒரு கமெண்ட் அடிக்கிறோம், மீம்ஸ் போடுறோம். இதனால ரொம்ப விலை வாங்குவேங்க. அப்போ போடலப்போ, அப்போ நான் வாயை திறக்காம மௌனமாக இருக்க முடியுமா? அநியாயத்தை கண்டால் பொங்க வேண்டாமா? பொங்கு. இந்த மாதம் பொங்காதேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் கவனமாக இருங்க, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி கொஞ்சம் நீங்கள் முன்ஜாக்கிரதையுடன் கவனத்தோடும் தெய்வ நம்பிக்கையோடும் இருக்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை என்பது எப்படி வரும்னா, வேலையில் போகிறத எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டு ஏண்டா குடையுதுன்னு கத்துனேன் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. அதே கதை தான். பிரச்சனையை நம்ம தான் எடுத்து விட்டுப்போம்.
அதை பார்த்தா இது பிரச்சனைன்னு தெரிஞ்சால் அதில் நகர்ந்து போயிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோதான். ஸோ இதில் கவனமாக இருக்கு. உங்களை பொறுத்தவரையில் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1 ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1 நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவேரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவேரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.